வணக்கம். நாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட நாவை மட்டும் அடக்கி வாசிக்கணும். ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அவங்கக்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா சொல்லவே கூடாது. இப்படித்தான் ஒருத்தர் தன்னோட மனைவி குழந்தைகள்கிட்ட காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தி இன்றைக்கி சாயந்தரம் வேகமாக வந்துடுறேன், நம்ம எல்லாருமே பார்க்குக்கு போயிட்டு அப்புறம் ஷாப்பிங் போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க சாயந்தரம் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவரோட பாஸ் இது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, இதை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே அவருக்கு அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும்னு ஆயிடுச்சு. இதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு. கோபத்தில் எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், அவன் மேலே இருக்கிற கோபத்தை உன் மேலே காண்பிச்சிட்டேன், ஆக்சுவலாக உன் மேலே எனக்கு கோபமே கிடையாது, சாரி அப்படின்னு எத்தனை தடவை நீங்கள் சாரி சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோபத்தில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை அவங்கள எவ்வளவு ஹர்ட் பண்ணியிருக்கும் தெரியுமா? அந்த வலியை உங்களால் உணர முடியுமா? உணரவே முடியாது. அந்த மாதிரி உங்களை யாராவது பேசி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வலியை உணர முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. தயவு செய்து ஒருத்தர் மேலே இருக்கிற கோபத்தை இன்னொருத்தர் மேலே காண்பிக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிம்மதி, அமைதி, சந்தோஷம் என்றைக்குமே இருக்கும். அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அக்செப்டன்ஸ் வேறு, அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு. நடக்கிற நிகழ்வை அப்படியே ஏற்றுக்கிறது தான் அக்செப்டன்ஸ். அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக இருக்கலாம். நாம் கத்தி பேசுகிறதுனால யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலுமே யாருமே தன்னோட குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. நம்மளோட கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நாம் வருத்தப்பட்டு புலம்புறதால எந்த ஒரு நிலைமையுமே மாறாது. அது பாட்டுக்கு நடக்கட்டும், நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அதையெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட நிம்மதி, அமைதி, சந்தோஷம் எதுவுமே காணாமல் போயிடும். நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.